ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் 2 ஞாயிற்றுக்கிழமையும் "ஹூ இஸ் த ஃபோர்த் மேன் இன் த ஃபயர்" என்பதை குறித்து தியானித்தோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை, "நீ அக்கினியில் நடக்கும்பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது" என்று ஏசாயா 43:2 ஒரு அடித்தளமாக வைத்து நாம் தியானித்தோம். அதிலே அந்த 4வதாக வந்த அவர் யார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அவர் 4வது வந்தபடினாலே அக்கினியில் நடந்தபொழுது அவர்கள் வேகாதிருந்தார்கள். ஏசாயா சொன்ன வார்த்தை தானியேலுடைய காலத்திலே, தானியேல் புத்தகத்திலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அக்கினியில் வேகவில்லை. அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று ஏசாயா எழுதுகிறான். அதே போல அக்கினி ஜுவாலை அந்த 3 பேரை பற்றவில்லை என்று நாம் தியானித்தோம். அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளே 4வதாக ஒருவர் இருந்தார். அவர் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதையும், அந்த 4வதாக இருந்தவர் யார் என்பதை குறித்து தியானித்தோம். அதிலே அந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானித்தது பழைய ஏற்பாடிலே ஆதியாகம், யாத்ராகம், லேவியராக, என்னாகத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் அந்த 39 புத்தகங்களிலும் அந்த 4வது எப்படி வெளிப்பட்டார் என்பதை குறித்து தியானித்தோம். ஒவ்வொரு அதிகாரத்திலும் எக்ஸாம்பிள், ஜெனிசிஸ்ல உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் வித்து என்ற ஒரு நிலையிலே இயேசு வெளிப்பட்டார் என்று தியானித்தோம். யாத்திராகமத்திலே பாஸ் ஓவர், பஸ்காவின் மூலமாய் அவர் வெளிப்பட்டார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்படி 39 அதிகாரத்திலும் இந்த இயேசு என்ற 4வது மனிதர் அங்கு வெளிப்பட்டதை தியானித்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற 4 சுவிசேஷங்களில் அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? அவர் ராஜாவாய், அவர் சுகமளிக்கிறவராய், மிரக்கிள் ஒர்க் காடாய் இருந்தார் என்று 4 சுவிசேஷங்களும் அந்த 4வது மனிதராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்தி காண்பித்தார்கள் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் போன வாரம் சொன்னேன், நிருபங்களில் அவர் எப்படி வெளிப்பட்டார் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு நிருபத்திலும் முதலாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கையில், அந்த நடவடிக்கை புத்தகத்தில், மற்றதெல்லாம் நிருபங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கை, நிருபங்கள், கடைசியாக வெளிப்படுத்துதல், அது கிங் ஆஃப் கிங்ஸ், அவர் ராஜாதி ராஜனாய் வருகிறதை வெளிப்படுத்தப்படுகிறது. இப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருப்பது. இன்று நாம் இந்த நிருபங்களையும் நடவடிக்கைகளையும் குறித்து பார்க்க போவதில்லை. காரணம், இன்று கம்யூனியன் இருப்பதினாலே ஒரு காமனான ஃபோர்த் மேனை பற்றி உங்களுக்கு சிறிதாக சொல்லிவிட்டு, அதன் பின்பு கம்யூனியன் தாட்டை உங்களுக்கு கொடுத்து, கம்யூனியன் கொடுத்து சீக்கிரமாய் உங்களை அனுப்ப நான் விரும்புகிறேன். அந்த ராஜா சொன்னான், 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. சன் ஆஃப் காட். அவர் சன் ஆஃப் காட் என்று தேவ மனிதர்கள் சொல்லவில்லை, அவர்களை நெருப்பில் போடும்படி கட்டளையிட்ட ராஜா சொல்லுகிறார், அவருடைய சாயல் தேவபுத்திரராய் இருக்கிறது என்று. வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், உன் வீட்டில் இருக்கிற வேத புத்தகம் தான் ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயேசு வெளிப்படுகிறார். இந்த வேத புத்தகத்தை நீ வாசித்தாலே இயேசுவை தரிசித்து விடுவாய். இந்த வேத புத்தகத்தை நீ வாசிக்கும் பொழுது நீ அக்கினியில் வேகாது இருப்பாய், அக்கினி உன்னை பற்றாது இருக்கும். ஆமென், ஆமென். இதுதான் வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கைனா என்ன? போய் கடல் கடந்து போய் ஊழியம் செய்யற, செய்யற, எல்லாம் சரி. ஆனால் உன் வேதம் உன்னோடு இருந்தால்தான் நீ அக்கினியில் வேகாது இருப்பாய். எங்க வேணாலும் ஊழியம் பண்ணுங்க, வேதம் இல்லாமல் ஊழியம் பண்ணினால் அக்கினி நீ வேந்து விடுவாய். அக்கினி உன்னை பற்றாது இருக்க வேண்டுமானால் இந்த 39 புத்தகம், அந்த 39 3 × 9 போயிட்டா 27 புதிய ஏற்பாடு.
ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். மொத்தம் 66 புத்தகம். இந்த 66 புத்தகத்திலும் இயேசு வெளிப்படுகிறார் என்று நான் கற்றுக் கொடுத்ததின் காரணம், இந்த புத்தகம் உன்னோடு இருந்தால் நீ வேகாதிருப்பாய். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நிருபங்களையும், அப்போஸ்தலரையும், வெளிப்படுத்துதல் விசேஷம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். எப்படியெல்லாம் அவர் வெளிப்பட்டார் என்பதை குறித்து. இது காமனாக வேதம் முழுவதும் இருக்கிற ஒரு வெளிப்படுத்தலை, ஒரு வித்தியாசமான முறையிலும் நான் சிறிதாய் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து, கம்யூனியன் செய்தியும் உங்களுக்கு சொல்லிவிட விரும்புகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. அவருடைய அபிஷேகம் உங்கள் மீது இறங்குவதாக. ஆபேலின் ஏபெல்ஸ் சாக்ரிஃபைஸ், ஆபேலினுடைய பலியில் இயேசு வெளிப்பட்டார். ஆபேலின் பலி என்ன? ரத்தத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். தன்னுடைய மந்தையில் இருந்த ஆடுகளை ரத்தம். இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவும். ஏபெல்ஸ் சாக்ரிஃபைஸ். தென் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் மட்டும் சொல்லி கற்றுக் கொடுக்கிறேன். நோவாஸ் ரெயின்போ. வாட் இஸ் தட் ரெயின்போ? ரெயின்போ சொல்லுகிறது, இனி நான் உங்களை ஜலத்தினால் அழிப்பதில்லை. ஆமென். அது என்னுடைய ஞாபகமாயிருக்கும். வாக்கு தத்தத்தில் இயேசு வெளிப்படுகிறார். ஆமென். ஏப்ரஹாம்ஸ் ராம். நீங்க எவ்வளவு பேருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியல. ஏன் ஆபிராம் என்பதை ஆபிரகாமாய் மாற்றினார் என்று தெரியுமா? ஏன் அவன் ஆபிராம் கூப்பிட்டானா அவன் ஏதாவது முடியாதுன்னு சொல்ல போறானா? இல்ல, அழைத்தது ஒரு பேரே கூப்பிடாம வாடான்னா வந்துட்டான். அவ்வளவு ஒரு விசுவாசம். நமக்கெல்லாம் அப்படி வராது இல்ல, கோயிலுக்கு வேணா வரமாட்டோம். அவர் வந்துட்டாரு. யாரெல்லாம் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வாடான்ட்டாரு. சொத்து சுகம் ஒண்ணும் விடாம எல்லாம் வாடான்னா ஓகே அப்படின்னு வந்துட்டான். அவர் யாருன்னே தெரியாது. அவர் தேவன் என்பது கூட அவனுக்கு தெரியாது. அவன் வேறு ஒரு இதிலே வளர்ந்தார். காம்ஸ் காம்ஸ் யாப்பேத் என்ற வம்சத்திலே அந்த முதலாவது மகனுடைய வம்சத்தில் வந்தவன் தான் இந்த ஆபிரகாம். எங்கேயோ நடந்து எங்கேயோ போய் ஒரு வழியா ஆண்டவரெல்லாம் விட்டு வெளியே போய் பரஜாதியர்களைப் போல வாழ்ந்து அந்நிய தேவதைகளை வணங்குகிற ஒரு பெரிய கூட்டமாய் மாறி போனார்கள். அவர்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லாமலே போயிற்று. எப்படி என்றால், யோசேப்புக்கு பின்பு வந்தவர்கள் அப்படியே எல்லாத்தையும் விட்டு விட்டார்கள். உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிற அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். இல்ல, மோசே சொல்றான், உன் பேர் என்னன்னு கேட்பாங்கப்பா அப்படின்னாரு. அந்த அளவுக்கு மாறினவர்கள். அதே போலதான் ஆபிரகாமுடைய குடும்பம் வேறு வணக்கங்களின் வழியாய். ஆபிரகாமுடைய தகப்பன் சிலை செய்கிற ஒருவர். அவர் சிலைகள் எல்லாம் செய்து வைக்கும்போது ஆபிரகாம் பார்க்கிறான். மனசாட்சி உள்ள நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பான். இவன் கேட்டான், ஏப்பா நீ பாட்டு ராத்திரி தான் இதை செஞ்ச, காலையில அவன் வரான், அவன்கிட்ட என்னப்பா இவ்வளவு பொய் சொல்ற, இது உன் வியாதியை சுகமாக்கும், இது உன்னை அப்படி செய்தருளும், இது பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக உனக்காகவே இருந்த ஒரு சிலை, இதை கொண்டு போய் நீ வைத்து வணங்குன்னு சொல்றது பார்த்து நீ யோசிக்கிறான். ராத்திரி தானே என்னையும் கூப்பிட்டு, டே அது மெதிரா, இதை மெதிரான்னு சொன்னாரு, மெதிச்சு நானும் அதையும் செஞ்சு சிலையா கொடுத்தேன். காலையில எங்க அப்பா எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றான் பாரு. இல்ல, அப்படித்தானே ஆபிரகாம் யோசிச்சிருப்பான். அதனாலதான் யோசித்தவனை தேவன் அழைத்தார். ஆமென். ஒரு நல்லதை யோசித்தவனை தேவன் அழைத்தார். இல்ல, ஆபிரகாமோட நாகூர் நான் இன்னும் எத்தனையோ பேர்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யாரையும் அவர் அழைக்கல. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒரு உன் உள்ளத்தை பார்க்கிறவன். ஆபிரகாமின் தேவனாய் வெளிப்படுகிறார். ஆமென், ஆமென். ஈசாக்கின் நீரூற்று. ஆபிரகாமின் நீரூற்றை எல்லாம் தோண்டி எடுக்கிறான் ஈசாக்கு. ஆபிரகாமின் நீரூற்றை எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. எல்லாரும் துக்கம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் அப்படியே மறைஞ்சு போச்சுல. நம்ம என்னென்னமோ வாழ்க்கையில நினைச்சு பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து கொடுத்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எத்தனை கனவுகள் புதைக்கப்பட்டது. ஆபிரகாமினுடைய எல்லா கிணறும் புதைக்கப்பட்டது, மூடப்பட்டது. பையன் ஈசாக்கு வரான். என்ன சொல்றான்? தன் தந்தை ஆபிரகாமினுடைய நீரூற்று கிணத்தை எல்லாம் தோண்டி எடுக்கிறான். அதனால அந்த ஈசாக்கின் நீரூற்று.
ஈசாக்கு அதையெல்லாம் தோண்டி எடுக்கிறான். என் பிதா அனுப்பின ஆதாம் ஏவாளருடைய வம்சங்கள் மரணத்தின் நிமித்தமாய், சாபத்தின் நிமித்தமாய் அழிக்கப்பட்டிருக்கிறவர்களை தோண்டி எடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென், ஆமென். ஈசாக்காய் வெளிப்படுகிறார். யாக்கோபின் செங்கோல் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு செங்கோலாய் அவர் வெளிப்படுகிறார். செங்கோல் எதற்கு கொடுக்க? நம்ம தேசத்துல செங்கோல் இல்ல, பாராளுமன்றத்தில் இருக்குல்ல. நான் தவறாய் சொல்லவில்லை. அது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய இது. செங்கோல் என்பதே ஒரு அதிகாரத்திற்குரியது. யாக்கோபின் செங்கோலாய் தேவனாகிய கர்த்தர் இயேசு வெளிப்படுகிறார். யாக்கோபின் செங்கோல் என்ன தெரியுமா? நீ லாபா, நீ என்ன வேணா யோசி, நீ என்ன வேணா யோசி, நீ என்ன வேணா பிளான் பண்ண. நீ சிகப்பா பிறக்கணும்னா நான் வெள்ளையா பிறக்க வைப்பேன், நீ வெள்ளையா பிறக்க வச்சா நான் சிவப்பா பிறக்க வைப்பேன். நீ என்ன வேணா பிளான் பண்ணு. அதனாலதான் அகிதோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குகிற கத். நீ எப்படி வேணா பிளான் பண்ணு, மரியதாச தொலைச்சிருவேன். மரியதாஸ் வந்துட்டே இருப்ப. என்ன வேணா யோசி. நாளைக்கு மரியதாசுக்கு ஒரு குழி தோண்டி அதை உழுற மாதிரி செஞ்சு புதைச்சறேன்னு யோசி. பெரிய குழியே தோண்ட முடியும். ஆனா அன்னைக்குதான் மரியதாஸ் ஆண்டவர் வேறு பக்கமாய் அழைத்து வருவார். Amen. God knows everything. என் இயேசு யாக்கோபின் செங்கோலாய் வெளிப்படுகிறவர். ஆமென். மோசேயின் கோலாய் வெளிப்பட்டார். அந்த கோல் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும். ஆமென். இன்னும் நிறைய இருக்கு வேதத்துல. எந்த பகுதியில் போனா இயேசுதான். ஒரு சின்ன பாதரட்சி, அதுலயும் அவர் வெளிப்படுவார். அவன் என்ன சொல்லுவான்? பாதரட்சி எடுத்து கொடுத்துட்டு, நானு ரூத்தை கல்யாணம் பண்ணிக்கிறது கேட்பான். அவருடைய அர்த்தம் என்ன? ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை அல்லது அவருடைய புதிய ஒரு வாழ்க்கையை தருவதற்காக கனம் பெற்ற ஒன்றை அவன் கழற்றி வைக்கிறான். இஸ்ரேலுக்கெல்லாம் ரொம்ப கனம் பெற்றது அவருடைய செருப்பு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மோசே வந்தோடனே, செருப்பு தூக்கி அங்க போடுறாரு. இன்னமும் அந்த ஒரு இடத்துல தான் ஆண்டவர் இருக்கிற மாதிரியும், உலகத்துல வேற எங்கேயுமே ஆண்டவர் இல்லாத மாதிரியும் மற்ற இடத்துல செருப்பு போடலாமா? யோசித்து பார்த்தீங்களா? அது கொஞ்சம் நல்லா உணர்ந்து படிச்சீங்கன்னா புரியும். ஏன் அந்த செருப்பை கழட்ட சொன்னார்னா, இப்ப இனிமே உன் கால் என்ன ரொம்ப பரிசுத்தமானதா? அப்படி இல்லை. அவன் எதை நம்பி வாழறான்? இந்த பாலைவனத்தில் அவன் எதை நம்பி வாழுகிறான்? செருப்பு இல்லாம அவன் போக முடியாது. உன் நம்பிக்கை செருப்பு மேல இருக்குல்ல, அது தூக்கி எறி, என் மீது வை. உன் செருப்பை நம்பிதான் இவ்வளவு தூரம் வாழ்ந்துட்டு இருக்கிற. அந்த செருப்பை தூக்கி வை, என் மேல நம்பிக்கை வை. இந்த முள்ளு எப்படி நெருப்புல வேகாது இருக்கிறதோ அதே முள்ளு உன்னை குத்தாது. ஆமென், ஆமென். என் ஆண்டவர் எல்லாமே ஒரு அழகாய் செய்கிறவர். செருப்பு முதற்கொண்டு சரி, நிழல் முதற்கொண்டு, பவுலின் நிழல் முதற்கொண்டு தேவன் வெளிப்பட்டார் இல்ல, அவருடைய உருமால்ல தேவன் வெளிப்பட்டார். இயேசு வெளிப்படாத இடமே இல்லை. அதனாலதான் இந்த வேதம் உன்னோடு இருந்தால் நீ வேகாதிருப்பாய். ஆமென், ஆமென். சாமுவேலுடைய வாழ்க்கையில பாருங்க, the horn of oil. சாமுவேல் இருக்கிற ஒரு எண்ணெய் தான். நம்மளாம் ஜப எண்ணெய் வாங்கிட்டு வரவில்ல, இவ்வளோடு இருக்குது. அதுக்கு மேல ஒரு பாட்டில் சிறப்பு குடிச்சாலும் சளி சுகமா இருக்கும். இந்த போதகர் இத்தினோண்டு ஒரு ஆயில் கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாரு. ஆனா சாமுவேல் எடுத்திருந்த கொஞ்சம் தான் இருந்தது. அதை எடுத்து தாவீதின் மீது ஊற்றினால் அவன் அரசனாகிறான். ஆமென், ஆமென். சாமுவேல் அபிஷேகிக்கிறவனாய் இருக்கிறான், ராஜாக்களை உருவாக்குகிறவனாய் மாறுகிறான். காரணம், அவன் கையில் இருந்தது இயேசு என்ற ஆயில். ஆமென், ஆமென். ஏசாயாவுல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஏசாயனுடைய வெளிப்படுத்துதல், the revelation பூராமேனா இயேசு வருவதை பற்றி. அவர் கன்னியின் வயிற்றில் பிறப்பார். எல்லாமே அப்படிதான். wherever he goes. எசேக்கியாவினுடைய சூரிய கடிகாரம்
இயேசு, இயேசு, இயேசு. தானியேலுடைய விஷன், அவன் கண்ட தரிசனம் இயேசுவை பற்றிதான். இப்படியெல்லாம் நாடு கடைசியில் இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார் என்பதை எல்லா இடத்திலும் பேதுருவின் நிழல் இயேசு சுகமாக்கியது. ஆமென். பேதுருவால ஒண்ணும் முடியாது. நான் நேற்று கற்றுக் கொடுத்தேன்ல, ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏய் பீட்டர், உன் கல்லின் மேல, இந்த கல்லின் மீது நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ கேபாவாய் இருக்கிறாய். ஆனா உன் இந்த கல்லின் மீது நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னார் தெரியுமா? என் சபையை கட்டுவேன், உன் சபை இல்ல. நிறைய போதகர்கள் ஏன் ஜபை ஏன் ஜபாடுவாங்க. ஆண்டு இயேசு சொன்னாருவா, என் சபை அந்த கல்ல தான் கட்டுவேன். என் சபைன்னா என்ன? வாட் இஸ் சபை? வாட் இஸ் சர்ச்? ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் கூடுகிறது சபை. அதனால்தான் சபைக்கு வரணும்னு நேற்று கற்றுக் கொடுத்தேன். ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று நான் கற்றுக் கொடுத்தேன் அந்த வசனத்தின் மூலமாய். என் சபையை அவரு என்னுடையதுங்கிறார். உங்க எல்லாரையும் அவர் பார்த்து என்ன சொல்றாரு? என்னுடையவர்கள். நான் இதை கட்டுறேன் பார், கல்லின் மீது கட்டுறேன். பேதுரு, நான் சொல்லிக் கொடுத்தேன்ல, ஒரு சில பேர் இதை கேட்டு இருப்பீர்கள். பேதுரு 3 தடவை மறுதளிச்சான். நிறைய இடத்துல 3 தான் வரும். 3 பேர் தரிசனம், அவர் மறு ரோமாவை போவாங்க. 3 பேர். பேதுருடைய வாழ்க்கையில 3 ரொம்ப முக்கியமா இருக்கும். இவர் போய் ஆண்டவர் சொல்றாரு, நீ 3 தடவை என்ன மறுதளிப்பாரு. அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும், நான் 1000 ரூபாய் காணி கொடுத்துருக்கலாக்கும், நான் 10,000 ரூபாய் காணி கொடுத்துருக்கலாக்கும், நான் அந்த போதகர்கிட்ட இருந்தேன், நான் இந்த போதகர்கிட்ட இருந்தேன், நான் கம்யூனியன் எல்லாம் கொடுப்பேனாக்கும், நான் இப்படி செஞ்சனாக்கும், அப்படி செஞ்சனாக்கும், நான் ஊன்னு பேதறி எந்திரிச்சு புலம்புனான். சரி, இவனுக்கு எப்பவுமே இப்படி புலம்புறதான பழக்கம், விட்டாரு. ஆனா நீ என்ன மறுதளிப்பிடான்ட்ட. எல்லாரும் என்ன நினைக்க தெரியுமா? நாம ஏதோ ஒண்ணு செஞ்சுவிட்டா ஒண்ணும் நடக்காது. ஏன்னா எதாவது நடந்தா தானே கடவுள் மேல பயம் வரும். நமக்கு தான் பயம்ன்றதே கிடையாது. நம்ம என்ன செஞ்சாலும் எதுவும் ஒண்ணும் நடக்கிறதே இல்லை. கடன் வாங்கினாதான் அழுவுமே தவிர, கோயிலுக்கு போகாம இருக்கிறதுல அழுவுறது கிடையாது. வாழ்க்கையை வித்தியாசமானது. பேதுரு 3 தடவை மறுதளிச்சுட்டு ஆண்டவரேன்னு அழுதான். ஆனா அவன் வாழ்க்கையில அவன் பட்ட பாடு எப்படி தெரியுங்களா? நேற்று கற்றுக் கொடுத்தேன். பேதுரு ஆண்டவர் எப்படிலாம் படாத பாடு படுத்திட்டார் தெரியுமா? டே 3 தடவை மறுதளிச்சுல, வாடா மவனே அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன பண்ணாரு தெரியுமா? வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தினாரு. என் ஆடுகளை மேய்ப்பேன். மேய்க்க முடியுமா? இந்த உலகத்துல இருக்கிற ஆடுகளை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். 2 விசுவாசிகளை மேய்ச்சி பாருங்களேன், பாதி ஜீவன் போயிடும். பேதுருக்கு அவர் கொடுத்த தண்டனை மிகப்பெரிய தண்டனை. அவனு பிஷப் ஆக்கிட்டாரு. இவன் வந்து ஏதாவது சுவிட்சர்லாந்து போய் பார்க்க முடியுமா? அமெரிக்காவை பார்க்க முடியுமா? எங்கேயும் போக முடியாது. தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துருக்கும். எவனாவது ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஓடு, போன் அடிச்சா போன் ஜெபம் பண்ணு, வேற ஒண்ணும் செய்யாத. ஒரு அங்கேயே மாட்டிக்க வேண்டியதான். போ, கூப்பிடுற இடத்துக்குலாம் போ. எவன் பர்த்டே கூப்பிட்டாலும் சாப்பிடு, நிறைய போட்டாலும் நிறைய சாப்பிட்டுரு, வேற வழி இல்லை. சாப்பிடலன்னா வாழ்வானே. அப்புறம் வீட்டுல வந்து வயிறு வலிக்குதுன்னு உட்காந்துருப்பான். பேதுரு தண்டிச்ச மாதிரி வேற யாரையும் தண்டிக்கலீங்க. அவனை பெரிய போதகனாக்கி, அப்போஸ்தலனாக்கி, அவனை வந்து என்னென்னமோ பண்ணாரு. அவன் வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிருப்பான்ல. என்ன போய் பிஷப் ஆகி, ஒரு ஆடாவது ஒழுங்கா இருக்குதா? ஒண்ணு இப்படி போகுது, ஒண்ணு அப்படி போகுது, ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேங்குது, ஒண்ணு பைபிள் படிக்க மாட்டேங்குது, ஒண்ணு ஜெபம் பண்ண மாட்டேங்குது, ஒண்ணு யாரையோ கூட்டிட்டு போயிருது, ஒண்ணு என்னென்னமோ பண்ணிட்டு போகுது, ஒண்ணு அதை செய்யறேங்குது, ஒண்ணு வேற ஒரு சபைக்கு ஓடுது, ஒண்ணு இருக்கிற சபையும் கோட்டை விட்டு போகுது. இத்தனை ஆட்டையும் எப்போ பாதி செத்துருப்பான் பேதுரு அப்பவே இல்ல. ஆமா. அதனால ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா தான் சொன்னாரு. அவனை பெருசா ஏய் ஆண்டவரே நம்ம நேசிக்கிறேன். அப்படியா? 3 தடவை மறுதளிச்சாலும் நேசிக்கிறேன். வெரி குட். ஆண்டவரே மறுபடியும் சொல்றான், நான் உங்க நேசிக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா? அப்படியே அழுகுறான், ஆக்ஷனா விடுறான். அப்படியா?
3வது தடவை சொல்றோம். ஆண்டவரே! அப்படியே அவன் அப்படியே எந்திரிச்சு நின்னு அவன பார்த்தோனே எல்லாரும், அப்பா! பேதுருக்கு என்ன பக்தி பாரு! என்ன பரவசம் பாருன்னு. யார் பாருங்க ஒரு வார்த்தைய, என் ஆடுகளை மேய்ப்பாயா. தீர்ந்து போச்சு. அன்னைய விட்டவன் தான் பேதுரு. அதுக்கப்புறம் பாரு, வாய திறக்க மாட்டான். பேதுருவுடைய வாழ்க்கையில எங்க உன்ன கட்டணும்னு அவருக்கு தெரியும். நீ எங்க வேணா ஓடுங்களேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, நீங்க எந்த வழியில வேணா போங்க. கடைசியில ஆடு மேய்க்க விட்டுருவாரு. அதான், அதுதான் மிகப்பெரிய தண்டனையே. ஆடு மேய்க்க விட்டாருனாலே தீர்ந்து போச்சு. உன் பனிஷ்மென்ட் உனக்கு வந்துருச்சுன்னு. இல்ல? நீ ஆடா இருந்தீன்னா, நீ எங்க வேணாலும் ஓடிட்டே இருப்ப. உன்ன கூட்டுன மேய்ப்பராக்கிருவாரு. தீர்ந்து போச்சா? எங்க ஓடணும்? ஆலயத்துக்கு தான் ஓடி வரணும். ஞாயிற்றுக்கிழமை செய்தி குடுக்க ஓடி வரணும். ஓ! யாரு அழுதாலும் ஜெபம் பண்றதுக்கு ஓடி ஆகணும். அதனால தான் எங்கேயும் ஓடிட்டே இருக்காதீங்க. இஷ்டத்துக்கு ஓடாதீங்க. மேய்ப்பராக்கிருவாரு. ஆமென், ஆமென். அதுக்காக மேய்ப்பர்லாம் கெட்டவங்க நான் சொல்ல வரல. கர்த்தர் இந்த ஆடுகளை எப்படி மேய்க்கணும்னு அவர் உன்ன தான் தெரிந்து கொள்ளுகிறார். ஏன்னா, உன்னால தான் தியாகம் பண்ண முடியும். நீங்க நினைக்கிறீங்களா போதகர்லாம் நல்லா இருக்கிறாங்களே! நேற்று சொன்னேன். நீங்க டாக்டர்ட்ட போய் கேட்டு பாருங்களேன். என்ன சொல்லுவாரு? சுகர் இருக்குதோ, இல்ல சுகர் இல்லன்னாலும் எக்சர்சைஸ் போணுன்னுவாரு. எக்சர்சைஸ் பண்ண சொல்லுவாரா? அப்புறம் என்ன சொல்றாரு? 7:30க்கே சாப்பிட்டு அமெரிக்கால எல்லாரும் 7:30க்கே சாப்பிட்டுருவாங்க. 8 மணிக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கி ஆகணும். 7:30க்கு சாப்பிடணும். 8 மணிக்கு மேல படுத்துறணும். அப்பதான் உங்களுடைய டைஜெஸ்டிவ்ஸ் எல்லாம் சரியாகும். உங்களுடைய மைண்ட் வந்து அப்ப மைண்ட் வந்து எப்பவுமே அ எல்லா உறுப்புகளும் ஆஃப் ஆன பிறகு மைண்ட் மட்டும் உன்ன பத்திரமா பாதுகாத்துக்கும் ராத்திரில. எல்லாம் வேலை செய்யாம ரெஸ்ட் எடுத்தா தான் நீ ஒரு 100 வயசு, 150 வயசா, 200 வயசா வாழலாம். நீ இந்த மாரி ஸ்ட்ரெஸ்லயும் அழுதுட்டு இருக்க என் பிள்ளைங்கள எங்க சேர்க்கறதோ? எப்படி வாழப்போகுது? இப்படியே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குல்ல. தூக்கமே வரதில்ல. ஆனா இந்த போதகருக்கு பெரிய தண்டனை என்ன தெரியுமா? டாக்டர்ட்ட போனா அவர் சொல்லுவாரு, "நீங்க 7:30க்கே சாப்பிடணும். முடியுமா? 8 மணிக்கு தூங்கணும்." 8 மணிக்கு தூங்குனா யார் ஜெபம் பண்றது? அடுத்த நாள் பிரசங்கத்துக்கு யார் பிரசங்கம் ஆயத்தம் பண்றது? போதகருக்கு மிகப்பெரிய தண்டனை. டாக்டர் சொல்றது எதையும் இவனால கேட்கவே முடியாது. இவன் கேட்டான்னா இவன் ஊழியம் பண்ண முடியாது. கற்றுக் கொடுக்கிறேன். நாங்கல்லாம் வந்து எங்களுடைய மரணத்தை நாங்களே தேடிக் கொண்டு இரவெல்லாம் உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது, எங்கள் சரீரம் பாழாகும். நிச்சயமா பாழாகும். பாழாகும்னா இல்லன்னுலாம் சொல்லவே முடியாது. எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி, துபாய் தேசத்துலருந்து, "பிரதர் ஒரே பிரச்சனை. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்காக உபவாசம் இருந்து ஜெபம்." அவங்க பிரச்சனைக்கு நான் உபவாசம் இருந்து ஜெபம். அவங்க உபவாசம் இருந்துட்டாங்க. ஒரு வார்த்தையும் சொன்னாங்க, "பிரதர் எனக்கு சுகர் இருக்குது. சாப்பிடாம விட்டேன்னா சுகர் ஏறி." இவங்களுக்கு சுகர் ஏறாம இருக்கிற, நான் சுகர வாங்கிக்கணும். இதுதான் போதகருடைய வாழ்க்கை. ரொம்ப ஈஸியா இருக்கலாம். முன்னாடி நல்லா டை கிய் கட்டி கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு, பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு உங்களுக்கு நல்லா பிரசங்கம் பண்ணலாம். பாரு எப்ப பாரு எங்கள குறை சொல்றதே உனக்கு வேலை அப்படின்ட்டு திட்டிட்டு கூட போவீங்க. ஆனா அவன் மரணத்தை எளிதாய் சந்திக்கிறான். எல்லாம் நேரமா சாப்பிடாதது, சரியான முறையில இல்லாதது, ஒரு வீட்ல ஒரு பிரச்சனைன்னா, "பிரதர் வாங்க ஓடு." வேகமா போவது, வேகமா வர்றது, பல காரியங்கள். அதற்காக தான் நல்ல ஒரு எவன்லாம் ரொம்ப அயோக்கியத்தனம் பண்றானோ, எந்த ஆடு அதிகமா படுதோ அவன மேய்ப்பராக்கிருவாரு. நீ படுறா பாடு. அங்க இருக்கிறதுல யார் ரொம்ப படுது? பேதுரு தானே குதிச்சான். அ பேதுரு தானே மறுதளிச்சான். பேதுரு எதுக்கெடுத்தாலும் நானு, 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 நானுன்னுவான். அப்படியா வா! உன்ன போதகராக்குறேன். அது பெரிய போதகரு. அவன் பிஷப் ஆயிட்டான். எங்கேயுமே நகர முடியாது. ஆடும் ரகல, அவங்கள மேய்க்க சொன்ன மேய்ப்பர்களும் ரகல.
பவுலோட சண்டை, அவனோட சண்டை, இவனோட சண்டை, எங்க போனாலும் சண்டை. அ அந்த பக்கம் போனா, அ இவன் வந்து எங்கேயாவது சாப்பிட்டான்னா, அதுக்கு ஒரு சண்டை. "டேய் நீ விருத்த சேதனம் இல்லாட்டலாம் சாப்பிட்டடா." இவன் எதை செஞ்சாலும் இவன சண்டை போடுறதுக்குன்னே 10 பேர், 10 ஆடு இருக்கும். எப்ப பாரு இவன முட்டிக்கிட்டே தான் இருக்கும். பேதுருடைய வாழ்க்கை அப்படித்தான். ஆனால் பேதுருவின் நிழலாய் ஆண்டவர் இருந்தார். ஆமென். பேதுருவின் நிழல் அநேகரை சுகப்படுத்தியது. ஆமென், ஆமென், ஆமென். நீ யாரா வேணா இருந்துட்டு போ. உன் நிழலைக் கொண்டு தேவன் தன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். ஆமென். பவுலனுடைய உருமால்களா இருக்கட்டும், பவுலனுடைய எதா இருந்தாட்டும், ஆண்டவர் அதைக் கொண்டு தன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். எல்லா இடத்திலும் அவர் வெளிப்படுவார். எப்படி வெளிப்படுவார்ன்னு யாருக்குமே தெரியாது. என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் யார் தெரியுமா? நீ அனாதை என்று சொல்லுகிறாயே, அவர் உனக்கு தகப்பனாய் இருந்து நீ அனாதை இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். ஐயோ நான் விதவையாய் இருக்கிறேன், என் கணவரை இழந்து நிற்கிறேன் என்று நிற்கிறாயா? இயேசு உன் கணவர் காண்பித்த அன்பை உனக்கு கொடுத்து, நீ விதவையாய் இருந்தாலும் எலியா வருவான். ஆமென். பஞ்ச காலத்தில் உன் வீட்டிலே நீ விதவையாய் உட்கார்ந்திருக்கிறாயா? உன்னை தேடி எலியா வருவான். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள விதவைகளிடத்தில் எலியா போகவில்லை. இஸ்ரவேல் அல்லாத தேசத்திற்கு எலியா போகிறார். ஆமென். உன் வீட்டிற்கு எலியாவாகிய இயேசு வருவார். நீ விதவை என்று கலங்காதே. உங்கள்ட்ட தான் வருவார். உன்னிடத்தில் உன்னை தேடி வருவார். காரணம், உன் கணவர் உன்னிடத்தில் இல்லை. இயேசு உன்னை தேடி வருவார். ஐயா என் கணவர் வேறு ஊரில் இருக்கிறார். ஐயா என் கணவர் ரட்சிக்கப்படல. டூ நாட் வொரி. எலியா உன் வீட்டிற்கு வருவார். இயேசு வருவார். இயேசு வருவார். பஞ்சகாலம் தீரும் மட்டும் நீ பஞ்சமில்லாமல் வாழ்வாய். ஆமென், ஆமென். உன்னை சுகமாக்கி ஹாஸ்பிட்டல் போகாம வைப்பார். ஆமென். என் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறவர். பிரயாணம் பண்ணுகிறாய், நீ இரவிலே பண்ணாலும் பகலிலே பண்ணாலும் அவர்தான் உனக்கு வெளிச்சமாயும் மேகமாயும் இருக்கிறவர். ஆமென். வனாந்தரத்திலே இரவு அக்கினியாயிருந்தார், பகலிலே மேகமாயிருந்தார். ஆமென், ஆமென். உன் ஆண்டவர் அவ்வளவு அழகானவர் தெரியுமா? பள்ளத்தாக்குகளிலே போகும்பொழுது லீலி புஷ்பமாய், சாரோனின் ரோஜாவாய் அவர் வருகிறார். கண்மலையை பிளந்து உனக்கு தண்ணீரை கொடுக்கிறார். ஆமென். தேனிலும் மதுரமானவர். ஆமென், ஆமென். நீ சொல்ற எனக்கு நல்லது நடக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, என் குழந்தை பிறக்கணும் ஆண்டவரே, திருமணம் ஆக ஆண்டவரே. இது எல்லாத்தை விட நல்லவர், தேனிலும் மதுரமானவர் இயேசு. இயேசு, இயேசு. என்ன வேண்டும்? ஒரு முடிவுக்கு வாருங்க. இயேசு என்னோடு இருக்கிறார். என் வேத புத்தகத்தில் இயேசு இருக்கிறார். என் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார். என் நிழலில் இயேசு இருக்கிறார். என் உருமாலில் இயேசு இருக்கிறார். என் வார்த்தையில் இயேசு இருக்கிறார். என் பார்வையில் இயேசு இருக்கிறார். நான் கடந்து போவேன். நான் யோர்தானை கடப்பேன். நான் எரிகோவை முறியடிப்பேன். நான் செங்கடலை பிளந்து வருவேன். ஆமென். இயேசு, இயேசு உன்னோடு இருந்தால் நீ வேகாதிருப்பாய். உன்னுடைய நெருப்பு உன்னை பற்றாது. ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, டேய் நீ வேகாதிருப்பாய். ஆமென், ஆமென். ஏசாயா என்னைக்கோ சொன்னான், நீ வேகாதிருப்பாய். சாத்ராக், மேஷாக், ஆபேசு உள்ள போடா, வேகாதிருந்தார்கள். ஆமென். வார்த்தை மாறாது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆதியும் அந்தமும் அல்பாகும் ஒமேகாவும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர். ஆமென். மாறாத தேவன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹோலி கம்யூனியன். நாம் இப்பொழுது கம்யூனியன் எடுக்கப்படுகிறோம். இந்த நற்கருணை, அந்த ஹோலி கம்யூனியன், பரிசுத்த நற்கருணை. எதுக்கு நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம் தெரியுமா?
ஞானஸ்நானம் எடுத்ததுனாலே கம்யூனியன் அல்ல. ஞானஸ்நானம் எல்லாரும் எடுத்திருக்காங்க இல்ல? சீஷர்கள் கூட எடுத்திருப்பாங்கல்ல? யோவான் ஸ்நானம் கொடுக்குறான். வரவங்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்தான். ஞானஸ்நானம் எடுத்தவன் நற்கருணை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஞானஸ்நானத்தின் அர்த்தத்தை அறிந்தவனுக்கு நான் மனம் திரும்பி என் பாவத்தை அறிக்கை செய்து நான் மனம் திரும்பி எடுத்த ஞானஸ்நானம் நான் எடுக்கிற நற்கருணை என்னை பரிசுத்தப்படுத்தும். நான் சபைக்காகவோ சபையின் ஒழுங்குகளுக்காக எடுக்கிற ஞானஸ்நானம் இந்த நற்கருணை எனக்கு ஒண்ணுமே செய்யாது. ஞானஸ்நானம் எடுத்து நிறைய பேர் நற்கருணை எடுப்பாங்க. சுகமாச்சுன்னா பாருங்க, சுகமே ஆகாது. ஞானஸ்நானம் இஸ் a ஃபவுண்டேஷன். ஞானஸ்நானத்துக்கு முன்பதாய் ஒன்று இருக்கிறதே, அதுதான் முக்கியம். ஒருவன் இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அக்செப்ட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் பர்சனல் சேவியர் அண்ட் த லார்ட். இந்த இயேசு கிறிஸ்துவை கடவுளாயும் இரட்சகராயும் ஏற்றுக்கொண்டு எடுக்கிற ஒரு மனிதன், அந்த மனிதன் எடுக்கிற ஞானஸ்நானம், அந்த ஞானஸ்நானுக்கு பின்பு அவன் போய் தன் கரத்தை நீட்டி எடுக்கிற பரிசுத்த நற்கருணை அவனை பரிசுத்தப்படுத்தும். ஆமென், ஆமென். இயேசுவ கையில அடிக்கிறதுக்கு ஏசாமி கையை தொட்டாங்கல்ல, தொட்டவெல்லாம் சுகம் ஆயிட்டான, ஆணி அடிச்சான்ல அவன் சுகம் ஆகிறான. அப்போ பாவியாமன ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுத்து அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுக்கிறதுனாலே அவன் பரிசுத்தமாக்கப்பட முடியாது. இயேசுவை கால்களில் ஆணி அடித்தவனும் அவரை தொட்டான். விழாவிலே ஈட்டியின் மூலமாய் குச்சினவன், அந்த ரத்தம் தெரித்திருக்கும் போது சிலருக்கு மேல பட்டு கூட இருக்கும் இல்ல, அவர்கள் யாரும் பரிசுத்தமாக்குவதில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் மட்டுமே பரிசுத்தம். ஆமென், ஆமென். இயேசுவின் சிலுவையை சுமந்தவன் பரிசுத்தமானான். யார் தெரியுமா? சிமியோன். அவன் இயேசுவின் சிலுவையை சுமந்தான். யாருக்குமே அந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. அவன் ஒரு சீரேனா ஊராகிய சிமியோன்னு எழுதியிருக்கும். சீரேனா ஊர் எங்க இருக்குன்னா ஆப்பிரிக்கால இருக்குது. அவன் ஒரு நீக்ரோ. இந்த நீக்ரோ நல்லா வாட்ட சாட்டமா இருப்பான். இவனுங்கெல்லாம் பார்த்தானுங்க, அங்க ஒருத்தன் நல்லா உயரமா வாட்ட சாட்டமா இருக்க, இவனால இந்த சிலுவைய தூக்க முடியும். மற்றவனா இந்த சிலுவையை தூக்குனானா கீழே போட்டுருவான். இவன் தான் நல்லா வாட்ட சாட்டமா இருக்க, நல்ல நீக்ரோ. அதனால இந்த சிமியோனை தூக்க வைத்தார்கள். சரி, அதோட அவனை பற்றி பைபிள் எங்கேயும் இல்லைல்ல. ஆனா அவனை பற்றிய பைபிள் பின்பதாய் வந்தது. அது எப்பன்னா 60 வருஷம் கழிச்சு மார்க் எழுதுறான். சுவிசேஷத்துல அவன் எழுதுறான், 2 சீஷர்கள் நம்மோடு இருக்காங்க. அந்த பிள்ளைங்க யாருன்னா சீரேனா ஊராகிய சிமியோனின் பிள்ளைகள். சிலுவை தூக்குனவன் தான் வீட்டுக்கு போனா. எங்க போனா? ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனா. அங்க தன் மனைவிக்கு இயேசுவை பற்றி சொன்னான். நான் சிலுவை சுமந்த ஒருவரை பார்த்தேன், அவர் அன்பானவர், காரணமே இல்லாமல் சிலுவையில் அறைந்தார்கள், அவர்தான் மேசையா, அவர்தான் கடவுள் என்று தன் தேசத்தில் தன் மனைவிக்கு சொன்னா. தன் மனைவி கற்பந்தறிந்து பிறந்த 2 குழந்தைக்கு சொன்னா. அந்த குழந்தைகள் மார்க்குவோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆமென். இதுதான் பைபிள். அதனாலதான் சொல்றேன், பைபிள்ல இயேசு இருக்கிறார். இயேசு இல்லாத இடமே இல்லை. நீ எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசுதான் இருப்பார். உன் கணவனை நீ இழந்திருக்கலாம். ஐயோ, நான் விதவையாய் இருக்கிறேன், எனக்கு யார் உண்டு? எலியா வருவான். எலியா தான் வருவான். யார் இந்த எலியா? பெரிய தீர்க்கதரிசி. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இல்லாத எத்தனையோ விதவைகள் இருந்தாலும் வேறு தேசத்தில் இருந்த பஞ்ச காலத்தில் இருந்த அந்த விதவையை நோக்கி எலியா வருகிறார். எலியா என்ன பண்ணலாம்? அவள் பஞ்சகாலம் தீரு மட்டும் அவள் நிம்மதியாய் வாழ வழி வைத்தார். இயேசு வருவார். நீ விதவையாய் இருக்கலாம், ஆனால் உன் வீட்டிற்கு இயேசு வருவார். எப்படி வருவார்? நீ இந்த பூமியில் வாழும் வரைக்கும்
உன் பிள்ளைகள் அனாதைகளாய் இருப்பதில்லை. உன் ஜனம் அனாதையாய் இருப்பதில்லை. உன் சந்ததி அனாதையாய் இருப்பதில்லை. பஞ்சகாலம் தீருமட்டும், இந்த உலகத்தின் பாடுகள் தீருமட்டும் எலியா உன்னோடு இருப்பார். எலியா உன்னை காப்பாற்றுவார். எலியா என்ற இயேசு வெளிப்படுகிறார். இயேசு, இயேசு. மோசேயின் கோல் இயேசு, ஆரோனின் துளிர்த்த கோல் இயேசு, உடன்படிக்கை பெட்டி இயேசு, வாக்குத்தத்த பண்ண 10 கட்டளை இயேசு. இயேசு இல்லாத இடமே இல்லை. பழைய ஏற்பாட்டிலே அதுதான் சொல்லப்பட்டது. அதனாலதான் இப்ப நம்ம கொடுக்க போற, நான் அதுக்காக தான் அது ஒரு சின்ன செய்தியா முடிச்சுட்டு கம்யூனியன் இருக்கிறதுனால இந்த கம்யூனியன் தாட்டும் உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கிறேன். இந்த கம்யூனியன் மிக ஜாக்கிரதையாய் ஒன்று, இல்லைன்னா பேதுரு மாதிரி வாங்கியிருக்கீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். கம்யூனியன் இஸ் நாட் அன் ஈஸி ஒன். நான் போய் எடுத்துக்குவேங்க. அது என்ன அவர் ஐயா போதகர் ஒன்று கொடுக்குறா, டப்புன்னு வாயில போட்டுட்டு சத்தம் போடாமல் போயிடலாம். கம்யூனியன் இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது, அவருடைய கையிலே ஆணி அடிக்கும் பொழுது இயேசுவை தொட்டான், அவன் சுகமாகவில்லை. அவனுக்கு ரட்சிப்பில்லை. ஆனா இயேசு போய் தொட்டார் பாருங்க, அவன் சுகமானான். இல்ல, குஷ்டரோகியை தொட்டார், அவன் சுகமானான். ஏமேன். பாடையை தான் தொட்டாரு செத்து போன வாலிபன், அவனை தொடல. பைபிள் போய் படிச்சு பாருங்க. அவர் பாடையை தொட்டார், மரித்த வாலிபன். அவர் எதை தொட்டாலும் உனக்கு ஆசீர்வாதம் தான். ஏமேன். உன் மகளை தொட்டால் ஆசீர்வாதம், உன் மகனை தொட்டால் ஆசீர்வாதம், உன் மனைவியை தொட்டால் ஆசீர்வாதம், உன் வாழ்க்கையில் எதை தொட்டாலும் உனக்கு ஆசீர்வாதம் தான். அப்படிப்பட்ட அந்த இயேசுவை தொடுகிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கம்யூனியன்ல தான் இயேசுவை நாம் தொடுகிறோம். அவருடைய அப்பம், அவருடைய திராட்சரசம், அவருடைய ரத்தம். ஆமென். யாருக்கு அவர் கொடுத்தாரு? சுகத்தை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். ஆனா உனக்கும் எனக்கு மட்டும்தான் அவர் சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் கொடுக்கிறார். ஏமேன். காரணம் என்ன தெரியுமா? எல்லா வல்லமையும் அதுதான் இருக்கு. ஏமேன், ஏமேன். எல்லாம் அதுல இருக்கு. நீ மட்டும் கம்யூனியன் எடுத்துட்டு எப்படி எடுத்திருக்கணும்னா, பயபக்தியோடு கூட உன் மனம் திரும்பினவனாய் நீ எடுக்கும் பொழுது அந்த இயேசு உனக்குள் இருந்தார், நீ வேகாதிருப்பாய். நீ அக்கினியில் வேகாது. கம்யூனியன் எடுக்கிறவன் அக்கினியில் வேகாது இருந்தே ஆக வேண்டும். கம்யூனியன் எடுக்கிறவனே அக்கினி பற்றாது. ஆமென். நீ வேற என்ன வேணாலும் பாருங்க வாழ்க்கையில, நீ பரிசுத்த நற்கருணையை நீ பரிசுத்தமாய் எடுக்க உன்னை தாழ்த்தி ஜெபித்தாய் எடுத்தாயானால், நீ அக்கினிக்குள் போகும் பொழுது, நீ கடன் பிரச்சனைகளுக்கு போகும்போது, நீ கண்ணீருக்குள் போகும் பொழுது, நீ துயரத்துக்குள்ள போகும் பொழுது, நீ எதுக்குள்ள வேணா தாராளமா போகலாம். நீ வனாந்தரத்தில் போனாலும் சரி, எங்கு போனாலும் இயேசு உன்னோடு இருப்பார். அக்கினி உன்னை பற்றாது. ஆமென். இதுதாங்க வாழ்க்கை. தட் இஸ் த கிறிஸ்டியன் லைஃப். மலை ஏறி இயேசுவை தொழுது கொள்ளணும், இல்ல இமயமலைக்கு போய் தொழுது கொண்டாதான் இல்ல. ஜஸ்ட் டச் யுவர் லார்ட்ஸ் body and blood through this communion. நீ இந்த நற்கருணையை ஜாக்கிரதையாய் எடுத்தால் இயேசு உன்னோடு இருக்கார். உனக்குள்ள வந்துடுறாருல, அந்த அப்பமும் தண்ணீரும் உனக்கு. நீ எப்படி எங்க வர முடியும்? அவர் அவ்வளவு பேர் எனக்குள்ள வந்து வசிக்க முடியுமா? சிம்பிளா சொல்லட்டுமா? புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். ஏவாள் என்னங்க சாப்பிட்டா? ஏதோ ஒரு பழத்தை தின்னா. நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மாம்பழம்னு வச்சுக்கலாமே. இவ்வளோடு மாம்பழம் தான் தின்னா. இதனால இந்த ஆண்டவருக்கு என்ன ஏதாவது குறைஞ்சு போச்சா? பாவங்க அவ. ஏதோ பார்க்கறதுக்கு புசிப்புக்கு நல்லா இருந்துச்சு, வேற நல்லா பழன்னு பழுத்து இருந்துச்சு. நம்மளே பழம் பழுத்து இருந்தா பக்கத்து வீட்டுக்காரா இருந்தாலும் திருடுத்தனமா கல்ல விட்டு அடிச்சு திங்கிறவங்க இல்ல. ஆமா. அது அது பக்கத்து வீட்டுல எடுத்து தின்னா கொஞ்சம் ருசியாவும் இருக்கும் இல்ல. அடுத்தவங்க ரொம்ப ருசியா இருக்கும். அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ பாவங்க, இவ தோட்டத்துல ஏதே தோட்டத்துல அங்க இருந்த மரத்துல ஒரு பழத்தை எடுத்து தின்னுட்டா. இதுல என்னங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஆண்டவருக்கு? பழத்துல அவருக்கு பிரச்சனையே கிடையாது.
சாப்பிடாதன்னு சொன்னேன்ல. கீழ்ப்படிதல்ல தான் பிரச்சனை. நீ கேட்டா சாப்பிட்டுருக்கலாம்ல. ஆண்டவரே! இது ரொம்ப நல்லா இருக்குதே! இது நாளைக்கு இத சாப்பிட்டுக்கிட்டுமா நான் வேணான்னா சொல்ல போறாரு. சரி விடு சாப்பிட்டு போ. ஆசையா கேட்டேன்ல. நம்ம ஆசையா கேட்டா ஆண்டவர் குடுக்கல. தாவீது கேட்டான். அவன் கேட்கக்கூடாத கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? சீயோனிலே நீ வந்து வாசம் பண்ணு. இவர் சாலமோனுக்கு என்ன சொன்னாரு? இந்த எருசலேம் தேவாலயத்துல நான் இருப்பேன்னாரு. என் கண்ணு இருக்கும், காது இருக்கும். இவன் சும்மா இல்லாம சீயோனில் வந்து வாசம் பண்ணு. வந்தாரா இல்லையா? சீயோனில் வாசம் பண்ணாரா இல்லையா? என்னங்க அவருடைய பிள்ளைங்க என்ன கேட்கிறேன்னு தெரியலனாலும் கேட்டுட்டா போதும் குடுத்துருவாரு. அவருக்கு அவ்வளோ பாசம், அன்பு. கேட்கக்கூடாத தாவீது கேட்டான். ஏன்னா எருசலேம் தேவாலயத்துல நான் இருக்கிறேன்னு சொல்றேன். நான் தான்டா அங்க வாசம் செய்றேன். நீ தான்டா அங்க வரணும். இவன் சொல்றான், "நீ சீயோனில் வந்து வாசம் பண்ணு." சரி வரேன். தட் இஸ் காட்ஸ் லவ். அதாங்க கடவுளுடைய அன்பு. இவன் கேட்டிருந்தா அந்த பழத்த அவரே பறிச்சு குடுத்துருப்பாரு. "அட போ திருட்டு போ. போனா போது போ." இல்ல? ஆனா அவள் செய்த தவறு என்ன? அவர் வார்த்தையை கேட்காமல் இன்னொருவரின் வார்த்தையை கேட்டார். ஆமென். பாம்பு அவருக்கு இடம் குடுத்துச்சு. இவ இன்னொருத்தருடைய வார்த்தையை கேட்டா. நீ எப்பவாவது இன்னொருத்தர் வார்த்தைய கேட்டு பாருங்க. நெறைய அழுவோம். அப்புறம் சொல்லுவோம், "அவன் சொன்னான்னு செஞ்சேன் பாருங்க. எல்லாம் நஷ்டங்க." அவன் உன்ன நஷ்டம் ஆறதுக்கே தான் சொன்னான். ஏன்னா நீ நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. நம்ம சொந்தக்காரங்க பாருங்க வருவாங்கல்ல. கல்யாணத்துக்கு உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுங்களேன். இவ்ளோ அட்வைஸ் தருவான். இவ்ளோ அட்வைஸ் தருவான். "என்னங்க இன்னுமா கல்யாணம் ஆகல? இன்னுமா அவள அவங்க வீட்ல இவளோட 4 வயசு அதிகமா இருக்க பொண்ணு இருக்கும். இன்னுமா இவ்ளோ பாசம் இல்ல. வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இந்த பொண்ணு எவளையோ லவ் பண்றாளோ? இந்த பையனுக்கு ஏதோ ஆவலையோ? இத தெரிஞ்சுக்கணும். ஏன் ஆவலன்ற ஒரு கேள்வி. அப்படியே பாசமா கேட்கிற மாரியே கேட்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரன மட்டும் தயவு செய்து நம்பாதீங்க. அவன நேசிங்க ஆனா நம்பாதீங்க. ஆமென். யார் பக்கத்து வீட்டுக்காரன்? ஏதேன் தோட்டத்துல யார் பக்கத்து வீட்டுக்காரன்? ஆமா. பக்கத்து வீட்டுக்காரங்க நேசிங்க. காது குடுத்து கேட்டுறாதீங்க. கேட்டா பழத்த திரும்புங்க. எதுக்கு இத கற்றுக் கொடுக்கிறேன் என்றால், சாப்பிட்டது ஒரு மாம்பழம்னே வச்சுக்கங்க. இவ்வளோண்டு பழத்த தின்னான். அதுல வேற பாதி எடுத்து வீட்டுக்காரருக்கு குடுத்துட்டாப்புல. நம்ம தான் தனியா மாட்டோமே. பழமொழி இருக்குல்ல, "தனிக்கிழம்பு" ஆமா. அது தனியா போவாதாம். அது மாரி நம்ம நம்ம தனியா பாவம் செய்யக்கூடாதா? அதனால வீட்டுக்காரனையும் காட்டுங்க. இதுல மட்டும் சேர்ந்துக்குவா பொண்டாட்டியோட. இந்த தப்பு பண்றதுக்குன்னே இந்த புருஷன், பொண்டாட்டி ஒண்ணா சேருவாங்க பார்த்துருக்கீங்களா? வேற எதுக்குமே ஒண்ணா சேர மாட்டாங்க. வேற எதுக்கும் ஒண்ணா சேர மாட்டாங்க. புடவை வாங்குறதுக்கு சேர மாட்டாங்க. ஏன்னா அவர் செலவுன்னுவாரு. நகை வாங்குறதுக்கு சேர மாட்டாங்க. ஆனா அடுத்தவன பத்தி சொல்றதுக்கு 2 பேரும் உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசுவாங்க. அவ்ளோ அந்யோன்யம் அதுல மட்டும் வந்துரும். உட்கார்ந்து மணிகணிப்பா லேகாவ பத்தி பேசுறது. ஒரே சந்தோஷம். இப்ப பழம் சாப்பிட்டாதீங்களா? நான் சொன்னேன். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த பழம் பிரச்சனை இல்ல. ஆனா, இந்த சின்ன பழம் என்னாச்சு? அவளுக்குள்ள போச்சு. இல்லையா? போயி ஜீரணிக்குதா? ஜீரணம் ஆயிடுமா? அதுல இருக்கிற சத்து ரத்தத்துல கலந்துருச்சு. இப்போ உன் பாவம் என்ன பண்ணுச்சு? ரத்தத்தோட அதனால தான் உனக்கு மரணம் என்ற ஒன்று வந்தது. இந்த கீழ்ப்படியாமையினுடைய சத்தே பழத்தின் மூலமாய் உனக்குள் ரத்தத்தோட ரத்தம். அதனால தான் தாவீது சொல்றான், "என் தாய் என்னை பாவத்தில் கற்பத்தது." ஏவாளிலிருந்து, ஆதாமிலிருந்து எல்லாருடைய ரத்தத்திலும் அந்த மாம்பழம் இருக்கு. இல்லையா? அந்த சத்து. இவனுடைய வித்து தானே குழந்தை. அவனுடைய வித்து தானே குழந்தை. அங்க ஆரம்பிச்சது பூரா இன்னைக்கு வரைக்கும் என் தாய் என்னை அது எப்படிங்க நல்ல தாய், அருமையான தாய், பக்தியுள்ள தாய். அவ எப்படிங்க பாவியான ஒரு புள்ளைய இல்ல பாவி. நீ பெற்றெடுத்த பெண்ணோ, பையனோ பாவிதான். அதனால தான் அதன் பெயர் ஜென்ம பாவம். நீ எவ்வளவு பக்திமானா இருக்க, நீ பெற்றெடுத்த பிள்ளை பாவத்தில் வந்ததுதான். ஏனென்றால், அந்த பழத்தின் சத்து உனக்குள்
இறங்கி இருக்கிறது. மத்தேயு 8:11 சொல்லி நான் முடிச்சிடுறேன். டைம் ஆயிடுச்சு. அநேக கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். நற்கருணை பந்தியில யார் இருப்பாங்க? யாரோட பந்தி எடுக்கிற தெரியுங்களா? உன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவரோட நீ பந்தி இருக்கிற இடம். அவங்கெல்லாம் பார்ப்பாங்க. எல்லாரும் நம்ம போட்டோ மாட்டிக்குவோம்ல. ராப்போஜன போட்டோம். லாஸ்ட் சப்பர் எல்லாம் மாட்டிட்டு இருப்போம். ஏன்னா உன் பந்தியிலேயே அவங்க 3 பேர் வராங்க. வை ஷுட் யூ வொரி அபௌட் தட் போட்டோ? நீ ஆண்டவருடைய பந்தியில் கலந்து கொண்டால் உன்னோடு கூட அந்த பந்தியில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். யார தெரியுமா சொன்னாரு? கிழக்கிலே இஸ்ரவேல் பக்தியுள்ளவர்களே நீங்க வாருங்கள் சொன்னார். கிழக்கிலும் மேற்கிலும் புறஜாதியார்களுக்காக. ஆல் ஜென்டைல்ஸ் பீப்புள். அந்த மத்தேயுல சொன்னதே லூக்கால அவன் சொல்லுவான். 13ஆம் அதிகாரம் 29ல கிழக்கிலும் அவனாவது 2 இடம் தான் சொன்னான். கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும். இவன் என்ன சொன்னான்? இவன் கொஞ்சம் அட்வான்ஸ். யாரு? லூக்கா. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு இருப்பார்கள். ஏமேன். தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு இருப்பாருன்னா தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? உங்களிடத்துல இருக்குதுறானார் ஆண்டவர். சொன்னாரா இல்லையா பைபிள்ல? உங்ககிட்ட தாண்டா இவங்கெல்லாம் பந்தி இருப்பாங்க. 4 திசையில் இருந்தும் இந்த பந்தியில் அமர்ந்திருப்பார்கள். நீங்கெல்லாம் எத்தனையோ குடும்பங்களில எங்கேயோ பிறந்தீங்களா? சிலர் திருநெல்வேலியில பிறந்திருக்கலாம், சிலர் எங்க பிறந்திருக்கலாம், எங்க வேணா பிறந்திருக்கலாம். எல்லா திசையிலும் இருந்து இந்த பந்தியில் உட்காருகிறீர்கள். Amen. East, west, north, south, whatever it is. Amen. இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா உண்டு பண்ணாங்க. யாரு? பேதுருகிட்ட. ஏன்னா இந்த இஸ்ரேல் மக்களுக்கு இந்த பந்தியில சேர்க்க மாட்டாங்க. யார? புறஜாதியார சேர்க்க மாட்டாங்க. அவன்கிட்ட அந்த வசனத்தை படிச்சு பாருங்க வீட்டுல போய். அப்போஸ்தலர் 11:3ல விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீ போய் அவளோட போஜனம் பண்ணினீர் என்று வாக்குவாதம். சொன்னல பேதருக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்காரு. இவன் சாப்பிட்டாலே அவனுக்கு பிடிக்கல. நிம்மதியா சாப்பிட கூட முடியலைங்க பேதருக்கு. 3 தடவை மருந்துலச்சு அவன் பட்ட வேதனை நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. அதனாலதான் அவனை வந்து பெரிய தண்டனையா என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நல்ல ஒரு மேய்ப்பனாய் கொடுத்தாரு பாருங்க ஒரு தண்டனை. சாப்பிட முடியாது, நடக்க முடியாது, இதை செஞ்சா குற்றம், அதை செஞ்சா குற்றம். லேகா ஒரு பக்கம் ஓடுவாங்க, கவிப்பிரியா ஒரு பக்கம் ஓடுவாங்க, சாஞ்சி ஒரு பக்கம் ஓடுவாங்க, கலை ஒரு பக்கம் ஓடுவாங்க. மார்கரெட் வேக வேகமா ஓடுற ஆள் வேற. எல்லாத்தையும் இந்த பேதுரு புடிச்சிட்டு வரணும். சாதாரண வேலையா? பேதுருவை தண்டிச்ச மாதிரி உலகத்துல யாரையுமே தண்டி அவனை பிஷப் ஆக்கி ஒரு ஊர் கூட பார்க்க விடலைங்க. நம்ம கிருஷ்ணகுமாரி சிஸ்டர் இருக்காங்களே, எங்கேயாவது லீவ்ல வெளியே போலான்னு யோசிப்பாங்களா? 2 நாள் லீவ் அவங்க கொண்டு வந்தா மெட்ராஸ் போடு. எப்போ ஒரு பெரிய தாயா ஆக்கி வச்சுட்டாங்களோ ஆண்டவரு, மெட்ராஸ் போலாம் மிஞ்சி போனா. ஏன்னா பொண்ணுகிட்ட போய் குழந்தைய பார்த்துக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. மெட்ராஸ் சுத்தி பார்க்கறது, பீச் பார்க்கறதுக்கு இல்ல. குழந்தைய பார்த்து. ஆமா. லேகா கல்யாணம் ஆச்சுன்னா, ஏமா மெட்ராஸ் போனீங்கல்ல, லேகா எங்கேருந்து பூனேக்கோ, பெங்களூருக்கோ எங்கேயோ உட்காந்துருப்பாங்க. வேற வழி இல்லையே. இங்கே ஓடு. அப்ப வாரத்துக்கு ஒரு நாள் சின்ன பொண்ணு, வாரத்துக்கு ஒரு நாள் பெரிய பொண்ணு. இந்த மேய்ப்பனுக்கு இதே தான் வேலை. நிம்மதியா அவங்க ஏதாவது ஊர பார்க்க முடியுமா? அ பையனோட வெளிய போலான்னு நினைக்க முடியுமா? பையனுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், தீர்ந்துச்சு. எல்லா பக்கமும் இடின்றாங்களா அந்த மாரி. 10 நாள் 10 நாள் இருக்கிறது முடியாது. 3 நாள் 3 நாள் இருக்கணும். அங்க போய் 1 வாரம் டேரா போட்டீங்களா? அப்ப நான் உன் மகன் இல்லையா? நான் ஒரு மகன் இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய தண்டனை கிருஷ்ணகுமாரிக்கு ஆண்டவர் குடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அதான். கல்யாணம் பண்ணி வைக்கும்போதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அப்புறம் புள்ளைங்க படுத்துற பாடு வருதே, அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை. இந்த மாரி தான் இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் மிக அழகா செஞ்சது தெரியுமா? பந்தியிலே அவர் தன்னையே உனக்கு கொடுத்து விடுகிறதுனாலே,
3 பிள்ளைகளையும் காப்பாற்ற அவர் பாதுகாப்பார். ஆமென். எதுக்கு பயந்து ஓடுகிறியோ, அதற்கு மாறாய் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க செய்வார். ஆமென். ஏன்னா, உன்னோடு இருந்தவர் அவர்களோடு இருக்க ஆரம்பிப்பார். அவர்களோடு இருந்தார். உன்னை பற்றாத அக்கினி அவர்களையும் பற்றுவதில்லை. உன்னை வேக வைக்காத அந்த அக்கினி அவர்களையும் வேக வைக்காது. கர்த்தர் எவ்வளவு நல்லா தெரியுமா? ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். யாரு? ராஜ்யத்தின் புத்திரர் யாரு? The sons of the kingdom. எவன் ஒருவன் ஞானஸ்தானத்தையும் எவன் ஒருவன் இந்த பந்தியையும் தவறாய் எடுக்கிறானோ அவன் ஈவன் த சன்ஸ் ஆஃப் த கிங்டம் அவன் இருளிலே தள்ளப்படுவான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று பந்தி எடுக்கிறவர்கள் பந்தியில் என்னதுங்களா, பெருசா ஒண்ணும் நடக்கிறது இல்ல. எதற்கு பந்தி எடுக்கிறேன் தெரியுங்களா? நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால் உன் பாவங்கள் கழுவப்பட்டது. ஆனால் அதன் பின்பு நீ தேவனுடைய சமூகத்தில் நிற்க பரிசுத்தவானாய் மாற வேண்டும். பரிசுத்தமானாய் மாற வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்ட நிலையிலேயே தேவனுக்கு முன்னால் இல்லைன்னா அந்த பரிசுத்தத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. பிதாவானவர் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. மோசே முகத்துல இருந்த நெருப்பு வெளிச்சத்துக்கு முன்னாலே அவனால் நிற்க முடியல மனுஷனால. மோசே முகத்தை பார்த்து, ஐயோ உன் முகத்தை மூடிக்கப்பா, எங்களால முடியாதுங்க. அக்கினிக்குள்ள எவனும் போக முடியல. பூமியிலேயே முடியலையே. பரலோகத்தில் இருக்கிற அவ்வளவு பெரிய ஹோலி, அவ்வளவு பெரிய பரிசுத்த தேவனுக்கு உண்பதாய் உன்னை நிறுத்தும்படி தேவன் உன்னை கழுவி இருக்கிறார் என்றால், உன்னை பரிசுத்தப்படுத்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். இந்த பந்தியில் தான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய முடியும். ஈச் அண்ட் எவ்ரி சண்டே ஆர் எனி அதர் டேஸ் நீ பந்தியை எடுக்கும் பொழுது இந்த பந்தி உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது. நீ என்னை தாழ்த்தி வந்து எடுக்கிறாய். பந்தியில தாங்க நிறைய பேர் முட்டி போடுறான். வீட்டுல ஜெபம் பண்ணும்போது முட்டி போடுறது இல்ல. ஏன்னா உட்காந்து இந்த போதற்கு எட்டாத. பார்த்திருக்கீங்களா? அவன் முட்டி எதுக்கு போடுறான்? பந்தி உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். நீ ஏற்கனவே பரிசுத்தவான், ஆனால் உன்னை கடவுளுக்கு ஏற்ற பரிசுத்தவானாய் மாற்ற வேண்டும். நீ பரலோக ராஜ்யத்துல பந்தியில் சேராமல், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையாமல், பரிசுத்த தேவனிடத்து முன்பதாய் நிற்க தகுதியற்றவனாய் தள்ளப்படுவாய். அதற்கு தானங்க கம்யூனியன். பரிசுத்தின் மேல் பரிசுத்தம். அதற்காக தான் கம்யூனியன். அதற்காக தான் மனந்திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தவன் பரிசுத்த பந்தியில் கலந்து கொள்ளும் பொழுது அவன் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறான். தேவ சமூகத்தில் நிற்க தகுதி பெற்றவனாய் மாறுகிறான். ஆமென். ஜெபிப்போம்.